வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். சுமார் 4 வருடங்களாக தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளுக்கு முதன்மை கொடுத்து அது சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கின்றேன். எனக்கு பல தோழர்கள் கிடைத்திருக்கின்றார்கள், பல நண்பர்கள் கிடைத்திருக்கின்றார்கள். அனைவருமே என் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பும் அது ஒரு வியப்பிற்கு உரியது. அதை நாம் தனியாகத்தான் அது சார்ந்த கருத்துக்களை பதிவிட முடியும். ஆனால் இப்பொழுது நாங்கள் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியை எடுத்திருக்கின்றோம். இந்த வலையொலியிலும் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளையும் தமிழர்களை மையப்படுத்திய செய்திகளையும் முதன்மை களமாக கொண்டுதான் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம். பல நண்பர்கள் எங்களுக்கு கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார்கள், கருத்துக்களை தந்திருக்கின்றார்கள். அந்த கருத்துக்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை எங்களுக்கு உண்டு, அதில் மாற்று கருத்தல்ல. ஆனால் இது ஒரு தேடல். நாம் பல இடங்களில் இருக்கக்கூடிய விடயங்களை தேடி எடுத்து அதை மக்கள் மன்றத்தில் வைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில்தான் நாம் இந்த தேடல்களை எடுத்து நாம் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளுக்கு முதன்மை கொடுத்து பேசிக்கொண்டு இருக்கின்றோம். அப்படி பேசுகின்ற பொழுது இந்த பேசுவதற்கான ஒரு களம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அது இந்தியாவில் இருக்கக்கூடிய கருத்து சுதந்திரம், அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கருத்து சுதந்திரம். இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்தவர்கள் இந்த தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளை பேசுவது என்றாலே ஒரு பெரும் சிக்கலை சந்திக்கக்கூடிய நிலைமைதான் இருந்தது. ஆனால் தற்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த கருத்து சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்த சீமான் அவர்கள் தேசிய தலைமையை மையப்படுத்திய அந்த புகைப்படங்களை வைத்துக்கொண்டு அவர் ஒரு பிரச்சார களத்தை எடுப்பதற்கான ஒரு சூழல் இன்று தெளிவாக உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது டெல்லியில் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடியவர்கள் கருத்து சுதந்திரத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு முன்னுரிமை என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. இன்று பரவலாக தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளை இந்தியாவில் எப்பக்கத்திலும் பேசலாம் என்கின்ற ஒரு நிலைமை உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் டெல்லியில் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடியவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கருத்து சுதந்திரம் என்கின்ற அடிப்படையில் தான் பார்க்க முடியும். அதன் அடிப்படையில் தான் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய கருத்துகளுக்கு முதன்மை கொடுத்த ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம். இதில் நாங்கள் வைக்கக்கூடிய கருத்துகள் சார்ந்த கருத்துகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இதில் நாம் சொல்லக்கூடிய கருத்துகள், நாம் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகள் நாம் தேடி எடுத்த கருத்துகளாக இருக்க வேண்டும். அந்த கருத்துகளில் நாம் சொல்லக்கூடிய தகவல்கள் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான் நிலைப்பாடு. அதுபோல இந்தியாவின் இறையாண்மை சார்ந்த விடயங்களை பகைக்கக்கூடிய எந்த நிகழ்வுகளையும் எடுத்துக்கொண்டு ஒரு பயணத்தை வரையறுப்பது என்பது ஏற்புடையதாக இல்லை. காரணம், தமிழர் தாயகத்திற்கு ஒரு விடிவு வர வேண்டும் என்றால் ஒரு 3வது நாட்டுடைய தலைமை தேவை. அந்த 3வது நாட்டுடைய தலைமை தேவை என்றால் அது இந்தியாவின் தலைமை இல்லாமல் தமிழர் தாயகத்திற்கான எந்த விடிவும் எழுதப்படாது என்பதுதான் அரசியலை அழகாக தெரிந்து கொண்டவர்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு உண்மை. நீங்கள் கடந்த காலங்களை பார்ப்பீர்கள் என்றால் தமிழர் தாயகத்தில் ஏற்படுகின்ற அனைத்து விடயங்களிலும் இந்தியா முனைப்புடன் களத்தில் நின்றிருக்கிறது. அதாவது கொரோனா காலத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் சூழலில் கூட இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மருந்துகள், அதுபோல தமிழகத்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நிவாரணப் பொருட்கள் என்று தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய ஒரு களம் வருகின்ற பொழுது அதில் இந்தியா என்கின்ற அந்த நாட்டினுடைய ஒரு ஆதரவும் ஒரு உதவியும் இருக்கும் என்பது நாம் அறிந்திருக்கக்கூடிய ஒரு விடயம். எனவே ஒரு 3வது நாடு என்கின்ற சூழலில் இந்தியாவை மையப்படுத்திய ஒரு அரசியல் களம் எழுதப்படுகின்ற பட்சத்தில் தான் அது ஈழம் சார்ந்த, அதாவது தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய களத்திற்கு ஒரு விடிவு கிட்டுவதற்கான ஒரு களம் அமையும். எனவே தான் அது சார்ந்த கருத்துக்களை மையப்படுத்தி கொண்டு அதை தேடிக்கொண்டுதான் எங்களுடைய களங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றன. அது சார்ந்த தகவல்களை நாங்கள் தேடி எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றோம். சில நண்பர்கள் எங்களுக்கு செய்திகளை கொடுக்கின்றார்கள். இந்த செய்திகளை நீங்கள் தெளிவாக எடுத்து வையுங்கள், உங்களுக்காக நாங்கள் பல செய்திகளை தருகிறோம் என்று எடுத்து வைக்கிறார்கள். அப்படி செய்திகளை தரக்கூடிய தோழர்கள் தங்களை அறிமுகப்படுத்தி கொள்ள வேண்டும். நான் யார், நான் இந்த செய்தியை உங்களுக்கு தருகின்றேன், நீங்கள் இந்த செய்தியை எடுத்து வையுங்கள் என்கின்ற ஒரு அறிமுகத்தை தர வேண்டும். ஒரு அழைப்பில் அல்லது ஒரு குறுஞ்செய்தியில் செய்திகளை தந்து இந்த செய்திகளை நீங்கள் மையப்படுத்தி பேசுங்கள் என்று சொல்கின்ற பொழுது அது நெருடலை கொடுக்கின்றது. எல்லா மனிதருக்கும் தான் சார்ந்த சிந்தனைகள் உண்டு.
தான் சார்ந்த கருத்தாக்கங்கள் உண்டு, தான் சார்ந்த கொள்கை பிடிப்புகள் உண்டு. அந்த கொள்கை பிடிப்போடு தான் ஒவ்வொருடைய பயணங்களும் வரையறுக்கப்படுகின்றன. அப்படி வரையறுக்கக்கூடிய அந்த பயணத்தில் என்னுடைய கொள்கைகளை நீங்கள் போய் பேச வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் கொடுக்கின்ற பொழுது அது ஏற்புடையதாக இருக்குமா என்கின்ற விடயத்தில் பல கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழர்களும் இன்பம் காண வேண்டும், அவர்களுக்கான விடியல் வர வேண்டும், அவர்கள் இந்நாள் வரை பட்டு கொண்டிருக்கக்கூடிய இன்னல்களுக்கு ஒரு விடிவு கிட்ட வேண்டும். இந்த கனவும் இந்த துடிப்பும் இந்த நினைப்பும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பலரிடம் இருக்கின்றது. அவர்கள் அதை மையப்படுத்திய கருத்துக்களை பல கோணங்களில் பதிவிட்டு கொண்டே இருக்கின்றார்கள். எம்மை பொறுத்தமட்டில் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இறை கொடுத்திருக்கக்கூடிய இந்த குரல், நாங்கள் தேடி எடுத்திருக்கக்கூடிய கருத்துகள், தமிழ் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு உத்வேகம், இவைகளை மையப்படுத்திய கருத்துக்களைத்தான் நாம் எடுத்துக்கொண்டு அதை பதிவிட்டு கொண்டு இருக்கின்றோம். அதில் பல விடயங்கள் ஊடகங்களில் வந்திருக்கக்கூடிய செய்திகளின் அடிப்படையில், அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மைகளின் அடிப்படையில் அது சார்ந்த கருத்துக்களை உள்வாங்கி கொண்டுதான் பதிவிடுகின்றோம். அப்படி பதிவிடுகின்ற பொழுதுதான் அந்த ஊடகம் சொல்லியிருக்கக்கூடிய தகவலும் நாங்கள் தேடி இருக்கக்கூடிய தகவலில் இருக்கக்கூடிய விடயங்களும் ஒரு உண்மை சார்ந்த களத்தை நோக்கி செல்வதற்கான ஒரு சூழலை உருவாக்கும். இல்லாத பட்சத்தில் நாம் வேறு ஏதோ கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு பேசுகின்ற பொழுது அந்த கருத்துகளுக்கான ஆதாரங்கள் நமக்கு கிடைக்க வேண்டும். அந்த ஆதாரங்கள் கிடைக்காத பட்சத்தில் நாம் அது சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைப்பது என்பது ஏற்புடைய செயல் அல்ல. அதுபோல ஒரு சிலர் ஆர்வக்கோளரால் இந்தியாவை இகழ்ந்து பேசக்கூடிய ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் தமிழர் சார்ந்த விடயங்களை பேச வேண்டும் என்று முனைப்பு காட்டுகின்றார்கள். அது ஏற்புடைய செயலா என்றால் இல்லை. இந்தியாவை மையப்படுத்தாத ஒரு அரசியல் களத்தை எடுத்துக்கொண்டு நாம் பயணிப்பது என்பது அது நிறைவேறாத ஒரு களமாகத்தான் இருக்கும். நாம் சுமார் பல ஆண்டு காலங்களாக போராட்டக் களங்களில் நின்ற பொழுது, இந்தியாவின் ஆதரவு களம் இருந்த பொழுது போராட்டக் களம் இருந்த நிலையும், இந்தியாவின் ஆதரவு நிலை இல்லாத போது போராட்டக் களம் மாறிய நிலையும் நாம் அறிந்த ஒன்றுதான். தமிழர்களுக்கான தீர்வு எழுதப்பட வேண்டுமென்றால் அல்லது தமிழர்களுக்கான தீர்வுக்கான அச்சாணி இடப்பட வேண்டுமென்றால் அது இந்தியா முனைப்புடன் களத்தில் இறங்கினால் மட்டும்தான் அது செயல்படுத்துவதற்கான ஒரு களமாக அமையும். இன்று கடற்தொழிலாளர்களை மையப்படுத்திய பிரச்சனை வருகின்ற பொழுது அர்ஜுனா எம்பி அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார். நான் இந்திய அரசோடு இது சார்ந்த விடயங்களை நான் பேசி அதற்கான ஒரு தெளிவான முடிவை உருவாக்குவேன் என்கின்ற கருத்தை பதிவிடுகின்றார். இந்த தொலைநோக்கு சிந்தனை தான் ஒவ்வொரு களத்திலும் தேவை என்பதை புரிந்து கொண்டுதான் எங்களுடைய இந்த வலையொலிகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். நண்பர்கள் அது சார்ந்த கருத்துகளுக்கு எங்களுக்கு முன்னுரிமை தாருங்கள், அது சார்ந்த விடயங்களுக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள். தமிழர் தாயகத்தில் இனி ஒரு முறை தமிழர்கள் தங்களுடைய துன்பங்களை சுமந்து கொண்டு பயணிக்கக்கூடிய நிலைமை இல்லாமல் மற்றவர்களைப் போல அவர்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கு அகிம்சை சார்ந்த களத்தில் அவர்கள் எப்படி முன்னேற வேண்டும், அந்த இளைய சமுதாயம் எப்படி செல்ல வேண்டும் என்கின்ற கணக்கீடுகளை நாம் வகுத்து கொண்டு பயணிப்பதற்கான ஒரு களம் உருவாக வேண்டும். அதற்கான மாற்றங்கள் எழும்ப வேண்டும். அந்த மாற்றங்களை மையப்படுத்திய கருத்துக்களை நாம் பதிவிட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய சிந்தனையாக இருக்கிறது. அந்த சிந்தனையின் அடிப்படையில் தொடர்ந்து பயணிப்போம். கண்டிப்பாக வெற்றி நமக்கு கிட்டும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. நன்றியுடன் இன்பா.